இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து, அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். சித்தர்களின் ஞானப் பெருவெளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான ஒரு விஷயத்தை அலச போறோம். ஆமா, சித்தன் அருள், சித்தர்கள் ஆட்சி வலைப்பூக்கள்ல அகத்திய மாமுனிவர் அருளியதா சொல்லப்படுற ஒரு செய்தி. முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன். இந்த செய்திய கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க புண்ணியம் செஞ்ச ஆன்மா. நிச்சயமா இது ஒரு வழிகாட்டுதல், நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கான அறிகுறி. ஆமா, இந்த உரையாடல்ல நாம திருவண்ணாமலை தீபத்தோட சில ரகசியங்கள், நம்ம கர்மாவை தீர்க்கிற வழிகள், அப்புறம் சில எச்சரிக்கைகள்னு நிறைய பார்க்க போறோம். ஆமா, நம்ம நோக்கம் 2025 கார்த்திகை தீபத்தன்னைக்கு அகத்திய பெருமான் சொன்னதா பதியப்பட்டிருக்கிற அந்த பொது வாக்க ஆழமா புரிஞ்சிக்கிறது தான். இது ஒரு செய்தி மட்டும் இல்ல, வழிகாட்டுதல்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு வழிகாட்டுதல், ஒரு எச்சரிக்கை, ஒரு வாக்குறுதி. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் இருக்கிற அர்த்தத்தை நாம இப்ப பார்க்கலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். அந்த மூலங்கள்ல 2025 கார்த்திகை தீபத்தன்னைக்கு இறைவன் முதல்ல தீப தரிசனத்தையே கொடுக்க விரும்பலன்னு அகத்தியர் சொல்றதா இருக்கு. இதுவே கேட்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே, ஏன் அப்படி? இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. அந்த பதிவுகள் படி அகத்திய பெருமான் என்ன சொல்றாருன்னா, மனுஷங்க கிட்ட தர்மம் ரொம்பவே குறைஞ்சு போச்சாம். அதனால கோபம் கொண்ட ஈசனே பெரிய மேகங்களை கொண்டு வந்து அந்த மகாதீபத்தை மறைக்க நினைச்சாராம். ஓஹோ, இறங்கி தரிசனம் கொடுத்தாருன்னு அந்த பதிவு சொல்லுது. இது ஒரு நேரடியான எச்சரிக்கை. அப்போ இது ஒரு குறியீடு மாதிரி தானே? அதாவது நாம தர்ம வழியிலிருந்து விலகினா எதிர்காலத்துல இந்த தீப தரிசனமே நமக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மூலங்கள்ல ரொம்ப அழுத்தமா அதான் சொல்லப்பட்டிருக்கு. எப்பவெல்லாம் தீபம் சரியா தெரியலையோ ஆமா, அப்பவெல்லாம் உலகத்துல தர்மம் தலைகீழா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வரப்போற பெரிய அழிவுகளுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைனோ அவர் சொல்றதா அந்த பதிவுகள் குறிப்பிடுது. சரி, இந்த எச்சரிக்கைக்கு அடுத்தபடியா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். மலையின் மீது ஏத்தப்படுற அந்த முதல் தீபச்சுடர், அதுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, இதுதான் அந்த வாக்குல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உச்சகட்ட ரகசியம். அந்த மகாதீபம் ஏத்தப்படும் போது ஒரு நொடி, சும்மா ஒரு கண் இமைக்கிற நேரம்தான். அப்போ தோன்றி மறையிற அந்த முதல் சுடர் இருக்கே, அதுதான் சாக்ஷால் ஈசனோட நெற்றிக் கண்ணு அப்படின்னு அந்த மூலங்கள் சொல்லுது. ஒரு நிமிஷம், அப்போ நாம பாக்குற அந்த முழு தீபத்தை விட அந்த முதல் நொடி சுடருக்கு தான் அதிக சக்தியா? அதேதான். அந்த ஒரு கண தர்சனத்தை யார் பாக்குறாங்களோ அவங்களோட பல ஜென்ம பாவங்கள், தோஷங்கள் எல்லாம் அந்த நொடியிலே அழிஞ்சிடும்னு அகத்தியர் வெளிப்படுத்துறதா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு கண தரிசனத்துக்காகத்தான் பல கோடி ஞானிகளும் சித்தர்களும் அங்கே வராங்கன்னு சொல்றாங்களா? நீங்க கேட்டது மிகச்சரியான கேள்வி. அந்த மூலங்கள் அதத்தான் சொல்லுது. கோடிக்கணக்கான ஞானிகளும் சித்தர்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்ம ரூபத்துல அங்க கூடி நிப்பாங்களாம். சூக்ஷ்ம ரூபம்னா கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு நிலை, ஒரு சக்தி வடிவம்னு வச்சுக்கலாம். அவங்க அந்த வடிவத்துல தான் அங்க அந்த ஒரு கண நெற்றிக்கண் தரிசனத்துக்காகவே காத்துட்டு இருப்பாங்களாம். ஓ, அந்த தரிசனம் கிடைச்சதும் அவங்க அந்த மலைய சுத்தி இருக்கிற இடங்கள்ல தவத்துல அமர்ந்துடுவாங்கன்னு அந்த பதிவுகள் சொல்லுது. அப்போ நாம கிரிவலம் போகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாம தவத்துல இருக்கிற அந்த ஞானிகளோட ஆசையை பெற முடியுமா? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயம் முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ரொம்ப எளிய வழியையும் அகத்திய பெருமான் சொல்றதா பதியப்பட்டிருக்கு. என்னது? நாம கிரிவலம் போகும்போது வேற எந்த சிந்தனையும் இல்லாம மனசுல முழு பக்தியோட நமசிவாயா நமசிவாயான்னு சொல்லிக்கிட்டே போகணும். அப்படி போகும்போது நம்ம வாயிலிருந்து வர்ற அந்த மந்திர ஒலி தவத்துல இருக்கிற ஞானிகளோட காதுகள்ல கேக்குமா. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? யதார்த்தமான கேள்விதான். அந்த மூலங்கள் சொல்றதோட உள்ளார்ந்த கருத்து என்னன்னா, முயற்சியை கைவிடக்கூடாதுங்கிறது தான். 100% கவனம் இல்லனாலும் பரவாயில்ல. சரி, யார் இவன் நம்ம நமசிவாயன இவ்ளோ பக்தியோட கூப்பிடுறான்னு அந்த ஞானிகள் ஒரு நொடி கண்ணை திறந்து பாப்பாங்களாம். ஓஹோ, அவங்களோட அந்த ஒரு பார்வை நம்ம மேல பட்டாலே போதும் பல ஜென்ம கர்ம வினைகள் அழிஞ்சிடும்னு அகத்தியர் சொல்றதா அந்த வாக்கு குறிப்பிடுது. முயற்சி தான் இங்க முக்கியம். அப்போ கிரிவலம்ங்கிறது வெறும் உடலால நடக்கிற பயணம் இல்ல, அது நம்ம மந்திர ஒலியால சூட்சும உலகத்தோடு தொடர்பு கொள்ற ஒரு நிகழ்வு. சரி,
இந்த நிகழ்வுகள்ல அன்னை பார்வதி தேவியோட பங்கு என்ன? அன்னை பார்வதி தேவி நேர் அண்ணாமலைன்னு சொல்ற இடத்துல ஈசனை நோக்கி ரொம்ப கடுமையான தவத்துல இருப்பாங்களாம். ஓ, பல யுகங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி மனிதர்களோட அதர்மத்தால ஈசன் தீபத்தை மறைச்சப்போ இந்த பூமியில பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டுச்சாம். பூகம்பம், சுனாமி, எரிமலை வெடிப்புன்னு. அப்போ தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் ஈசன் கிட்ட வேண்டிக்கலையா? எல்லாரும் வேண்டுனாங்க. ஆனா ஈசன் மனம் இறங்கல. அப்போதான் அன்னை ஒரு பெரிய சபதம் எடுத்ததா அந்த மூலங்கள் சொல்லுது. என்ன சபதம்? ஏன் குழந்தைங்களான இந்த மனித குலத்துக்காக நீங்க தரிசனம் கொடுத்து இந்த அழிவுகளை நிறுத்தலேனா நான் என் தவத்தை முடிச்சு என்னையே மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அடேங்கப்பா! தன் குழந்தைகள் மேல அன்னை வச்சிருந்த அந்த எல்லையில்லாத கருணையையும் பேரன்பையும் பார்த்துதான் ஈசன் மனம் இறங்கி மறுபடியும் தீப தரிசனம் கொடுத்தாருன்னு அந்த கதை சொல்லுது. ஆஹா, அன்னையோட கருணைதான் மனித குலத்தை காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி இருக்கு. சரி, இவ்வளோ எச்சரிக்கைகள், ரகசியங்களுக்கு பிறகு இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அகத்தியர் ஏதாவது வழிகளை சொல்றாரா? நிச்சயமா. அதுதான் சித்தர்களோட பெருங்கருணை. பிரச்சனைய மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஒரு வினையை அழிக்க இன்னொரு வழி உண்டுன்னு சொல்லி மனித குலத்தை காப்பாத்த பல ரகசியங்களை படிப்படியா வெளிப்படுத்த போறதாவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான ரகசியங்கள்? அத பத்தி ஏதாவது குறிப்புகள் இருக்கா? இருக்கு. சில விஷயங்களை பட்டியலிட்டே சொல்றதா குறிப்பிடப்பட்டிருக்கு. 1. பஞ்சபூத மந்திரங்கள். பஞ்சபூத மந்திரங்களா? ஆமா. ஆத்தங்கரை, கடற்கரை, நெருப்பு பக்கத்துல நின்னு சொல்ல வேண்டிய சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லித்தரேன்னு சொல்றாரு. இதன் மூலமா பஞ்சபூதங்களோட சக்தியை நமக்குள்ள ஈர்த்து பாவங்களை அழிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அடுத்தது? 2. ஞானி தரிசனம். கைலாயத்திலிருந்து வந்த ஒரு வயதான ஞானி ஒரு கிழவர் ரூபத்துல அண்ணாமலையை சுத்திட்டே இருக்கிறாராம். அவர் திடீர்னு தோன்றி மறைவார். அவரை எப்படி எப்போ பாக்குறதுங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்றார். அவரை பார்த்தா என்ன ஆகும்? அவரை தரிசிச்சா மோக்ஷம் நிச்சயம்னு அந்த வாக்குல இருக்கு. சரி. 3. யமலிங்க ரகசியம். அன்னை ஞானி யமலிங்கத்துக்கு பக்கத்துல ராத்திரி நேரங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம உறங்குவார்னோ அவரை தரிசிக்கிற மன்றங்களையும் எதிர்காலத்துல சொல்வேன்னு குறிப்பிடுறார். அப்புறம் கடைசியா அடுத்த வாக்குல வாசி யோகம் பத்தி ரொம்ப தெளிவா பரிசுத்தமா சொல்லித்தரேன்னு வாக்களிக்கிறார். வாசியோகம், இது சித்தர்களோட மிக உயர்நிலை ரகசியம் இல்லையா? ஆமா. சுவாசத்தை கட்டுப்படுத்துறது மூலமா நம்ம உயிராற்றல மேலே எழுப்பி ஞானம் அடையிற ஒரு வழி. அத பத்தி விளக்கமா சொல்றேன்னு அவர் வாக்களிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா இந்த எல்லா உயர் ஞானத்தையும் உடனடியாக தரமாட்ட, படிப்படியாகத்தான் தருவேன்னு அவர் சொல்றதா அந்த மூலங்கள் சொல்லுது. ஏன் அந்த நிபந்தனை? இவ்வளோ பெரிய ஆபத்துகள் வரப்போகுதுன்னு சொல்லும்போது அதுக்கான தீர்வை ஏன் உடனே கொடுக்கக்கூடாது? அதுக்கு ஒரு ஆழமான காரணத்தை சொல்றார். பக்குவம் இல்லாதவங்களுக்கு உயர் ஞானத்தை கொடுத்தா அவங்களால அத கையாள முடியாது, அதோட சக்திய தாங்கவும் முடியாதுங்கிறார். ஓஹோ. அதனால முதல்ல மனிதர்களுக்கு சில கஷ்டங்கள், துன்பங்கள், சந்தேகங்கள்னு சோதனைகளை கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்தி அதுக்கு பிறகுதான் இந்த ஞானத்தை அளிப்பேன்னு சொல்றார். படியில ஏறுற மாதிரி தான். சரி புரியுது. ஆமா. படிப்படியா ஏறினாதான் ஞானத்தோட மதிப்பு தெரியும், இல்லனா குழப்பத்துல அழிஞ்சிடுவாங்கன்னு எச்சரிக்கிறார். அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும், அதாவது நம்ம தர்மத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தோட பிரதிகரணத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குங்கிறது தான். மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. இந்த உரையாடலோட இறுதியில உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்விய அந்த மூலங்கள்ல இருந்து முன்வைக்கிறோம். அகத்திய பெருமான் சொல்றதா ஒரு வரி வருது. என்ன இது? வருங்காலத்தில் மருத்துவம் தான் திருத்தலமாகிவிடும். மருத்துவம்தான் திருத்தலம் ஆகிவிடுமா? ஆமா. இதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்னவா இருக்கும்? நாம ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் விட்டுட்டு அதனால வர்ற உடல் மன நோய்களுக்காக மருத்துவமனைகளை நோக்கி ஓடுற ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோமா? இந்த ஒரு வரிய நீங்க ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். ரொம்பவும் ஆழமான, சிந்திக்க வேண்டிய கேள்வி. இந்த ஞான செய்தியை நீங்க கேட்டதோட நிறுத்தாம மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தெய்வீக செய்திகளை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதா முதல் தர உயர் புண்ணியம்னு சொல்லப்படுது. ஆமா, இது ஒரு பெரிய சேவை. தயவு செஞ்சு இது உங்க வாட்ஸ்அப் குழுக்கள்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு நீங்க பயன்படுத்துற எல்லா சமூக ஊடகங்களையும் பகிருங்க. இதை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இதுக்கு பதிப்புரிமை எதுவும் கிடையாது. இந்த ஞானம் எல்லாரையும் சென்றடையணும். அகத்திய மாமுனிவரோட இந்த அருள்வாக்க இவ்ளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம். அன்னை ஸ்ரீ லூபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.